நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம அறிவு இருக்கார்ல, அவர் வந்து ஆதிக்கு வந்து கரண்ட் ஷாக் வச்சுட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அறிவு மணி 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மணி வந்து சொல்கிறாரு, சார் பேசாமல் ஆதிக்கு சின்ன ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொடுத்துட்டா போச்சு நீ சொல்லிட்டேல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அறிவு சொல்கிறாரு. சார் நீங்கள் பாட்டில் கொடுத்துட்டா போச்சுன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக வச்சிடாதீங்க. சும்மா லைட்டாக லேசான ஷாக் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுங்க. பெருசாக எதுவும் வச்சு ஆதிக்கு எதுவும் ஆச்சுன்னா கடைசியில் நமக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரியுதுயா, நீ சொல்கிறதெல்லாம் புரியுது, அது கூடயா தெரியாமல் இருப்பேன், கவலைப்படாத வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நம்ம ரொம்ப நேரமாக இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம இங்கே பேசுகிறது யாராவது பார்த்தாங்கன்னா நான் டவுட் வரப்போகுது, நீ வந்து வீட்டுக்கு கிளம்பு, நான் வந்து பிறகு ஃபோன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து அறிவு கிளம்பிடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு காலையில் அந்த ஷாக்கு வைக்கிறதுக்காக அந்த பாத்ரூமில் எல்லா வயரெல்லாம் வச்சு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஸ்வேதா வந்து கேட்குறாங்க, அப்பா என்னப்பா பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, இல்லைப்பா நம்ம சென்னை கிளம்புறோம்ல, அதான் மாப்பிள்ளைக்கு சும்மா ஒரு ட்ரீட்மெண்ட் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்பா இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, பிறகு ஆதி மாமாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்வேதா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சும்மா லேசாக தான், இது சும்மா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக சும்மா லைட்டாக பண்ணுறேன், அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு சொல்லிடுறாரு. சரி என்னமோ ஏதோ நல்லதை பண்ணால் சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஸ்வேதாலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து சாரதா வந்துடுறாங்க. அறிவு கிளம்புமாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிளம்பலாங்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த இடத்துல வந்து நம்ம ஆதி வந்துடுறாரு. வந்தோடனே என்னம்மா எங்கேம்மாக்கு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நம்ம ஆதி உடனே சாரதா வந்து சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் வந்து ஊருக்கு போகிறேன், ஊரில் சில விஷயம் வேலை இருக்குது, கல்யாண வேலை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் வக்கீலை வேறு வர சொல்லியிருக்கேன், நம்ம ஸ்வேதாவுக்கு கொடுக்குறத கொடுத்துடணும்ல, அதனால் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் நாளைக்கு இல்லைன்னா நாளை கழித்து வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா சொல்கிறாங்க. நீ தான் அங்கே கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வாப்பான்னு சொன்னால் வரமாட்டேங்க, இங்கேயே இருந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்கிறாங்க. சரிம்மா நான் வாரேம்மா நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களாம் அனுப்பி வச்சிடுறாங்க. அனுப்பி வச்சுட்டு நம்ம ஆதி வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு டிவியெல்லாம் போட்டு பார்க்காரு. டிவி வந்து ஓடலை, வயரெல்லாம் செக் பண்ணி பார்க்காரு, டிவி ஓடலை. சரி சொல்லிவிட்டு அதுக்கடுத்து ரூமில் போயிட்டு மொபைல் ஃபோனை வச்சுட்டு பாத்ரூம் போவோம்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போய் எல்லாத்தையுமே கண்ணாடியெல்லாம் பார்த்துட்டு தலை சீவிட்டு அந்த டேப்பை வந்து ஆன் பண்ணுறாரு. அதில் வந்து கரண்டு ஷாக் வச்சுருக்காருல நம்ம அறிவு, அது பட்டவனே தூக்கி போட்டுறது, தூக்கி ஒரு மூலையில் போய் விழுந்துடுறாரு. அவர் விழுந்தோடனே இங்கே பார்த்தா நம்ம பாரதிக்கு வந்து பயங்கரமான ஒரு மாதிரி அழுகு சத்தம், சங்கு சத்தம் அந்த மாதிரி தூக்கத்தில் கேட்க ஆரம்பிச்சிருது. என்ன இப்படி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு விறுவிறுன்னு வாசல் வழியாக வெளியே வர பார்க்காங்க. அந்த இடத்துல வந்து மணி இருக்கார். அம்மா பாரதி என்னம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. டக்குன்னு வந்து நம்ம பாரதி வந்து பயந்து போய் நீங்களா அப்படின்னு கேட்காங்க. ஆமாம்மா நான் தான் அண்ணன் தான், தண்ணி தாகடிச்சு அதனால் தண்ணி குடிக்க வந்தேன், நீ என்னம்மா தண்ணி அங்கிட்டானே போய்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லைண்ணே நான் தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி சத்தம் கேட்டுச்சு, யாரோ அழுகிற மாதிரி கேட்குது, சங்கு சத்தமெல்லாம் கேட்குதுண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா பாரதி, 4 வீட்டுக்கு கழிச்சு அங்கிட்டு ஒரு பெரியவர் இறந்துட்டார், அதனால் அவங்க ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையில் அண்ணன் போய் பார்த்துக்கிறேன், நீ நிம்மதியாக தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சரி அண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு ஒருவருன்னு போய் தூங்க போகிறாங்க. தூங்க பார்த்தா அவங்களுக்கு வந்து தூக்கமே வரமாட்டேங்குது, ஏதோ தப்பாக இருக்குதே என்ன தெரியலையே, நமக்கு மட்டும் இப்படி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி இந்த நேரத்தில் வந்து நம்ம ஆதிக்கு கால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பார்த்தா எடுக்கவே இல்லை. என்ன நம்ம கால் பண்ணால் எப்போயுமே வந்து 2 ரிங்கு 3 ரிங்குலேயே வந்து ஆதி வந்து எடுத்துருவார். இப்போ வந்து ஃபுல் ரிங் போகுது, திருப்பி 2 வாட்டி போட்டோம், இனிமேல் எடுக்கலையே, ஒருவேளை ஆதிக்கு வந்து அங்கே எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரம் வேறு ஆயிடுச்சே, எப்படி நம்ம அவரை போய் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு சரி இங்கே இருந்தால் ஒன்றும் ஆகாது, விறுவிறு நம்ம கிளம்பி கெஸ்ட் ஹவுஸில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம், யார் என்ன நினச்சாலும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு விறுவிறுன்னு கெஸ்ட் ஹவுஸ் போகிறாங்க. கெஸ்ட் ஹவுஸில் வந்து கதவெல்லாம் பூட்டி கிடக்கு, டம்முன்னு உடச்சி உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு ஆதின்னு எல்லா இடத்துலையுமே அங்கே வீட்டில் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆதி வந்து வரவே இல்லை, என்ன ஆதியை காணோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு மேலே எல்லாம் போய் பார்க்காங்க. அவங்க ரூமில் பார்த்தா ஆள் இல்லை. சரி இங்கேருந்து ஃபோன் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போடுறாங்க. கால் பண்ணி பார்த்தா அவரோட ஃபோன் வந்து கட்டிலில் வச்சுட்டு போனார்ல, அது வந்து ரிங் ஆகுது. என்ன ஆதியோட ஃபோன் ரிங் ஆகுது, ஆனால் ஆதி காணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி முற்றி பார்க்காங்க. லேசாக வந்து பாத்ரூம் டோர் வந்து ஒரு 3/4 மட்டும் திறந்து இருக்குது. ஒரு வேளை பாத்ரூம் போயிருப்பாருன்னு சொல்லிட்டு உள்ளே போய் எட்டி பார்க்காங்க. எட்டி பார்த்தா ஒரு மூலையில் கரண்ட் ஷாக் அடித்து அவர் வந்து கீழே விழுந்து கிடக்காரு. அதை பார்த்தோன்னே நம்ம பாரதிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. விறுவிறுன்னு போய் ஆதி என்னாச்சு அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பி பார்க்குறாங்க. ஆதிக்கு வந்து ஒரு இது இல்லாமல் இருக்காங்க, அதாவது முழிக்கவே மாட்டேங்காங்க, அப்படியே இருக்காங்க. உடனே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ தக்கி முக்கி வந்து நம்ம ஆதியை வந்து தூக்கிட்டு மெதுவாக கொண்டு வந்து பெட்டில் படுக்க வச்சிடறாங்க. பெட்டில் படுக்க வச்சு தட்டி எழுப்பி பார்க்குறாங்க. ஆதி வந்து எந்திரிக்கிற மாதிரியே இல்லை. ஐயோ என்ன செய்யறதுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடையும் வந்து முடிச்சிடுறாங்க.